இயேசு கிறிஸ்துவை இந்த அனுபவத்தில் தான் வருகிறார். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 14:37 இருந்து. மார்க்கு பின்பு அவர் வந்து அவர்கள் நல்லா கவனிங்க இயேசுவோடு கூட ஜெபம் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்கிறாருப்பா கெத்செமனே தோட்டத்துக்கு பக்கத்துல. வாங்கப்பா, ஒரு பெரிய பாரம் என்னை அமர்த்துகிறது. அவருக்கு சப்போர்ட்டா, பிரேயர் சப்போர்ட்டா கூப்பிடுறாரு, ஜெப உதவிக்கு கூப்பிடுறாரு. என் கூட இருந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த உலகத்தின் பாவத்தின் பாரம் தாங்க முடியல, இந்த பாரத்தை நான் சுமக்க முடியல, எனக்காக ஜெபிங்க, என் கூட ஜெபிங்கன்னு சொல்லி அவரை அழைத்து கொண்டு போன போது இவர்கள் என்ன செய்கிறாராம்? நித்திரை பண்ணுகிறார்கள். நித்திரை பண்ணுகிறார்கள். பேதுருவை நோக்கி, நீயுமா நித்திரை பண்றா? உனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சப்பா, எவ்வளவு அற்புதம் செஞ்சேன், எவ்வளவு அற்புதம் செஞ்சேன், நீ ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையே. அவனும் நித்திரை பண்ணுகிறான். அவர் கேட்கிறார், 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? கீழே வாசிங்க அடுத்த வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. போதும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துல உதவிக்காக 12 பேரை தெரிந்து கொண்டோம். அந்த சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் எல்லா சப்போர்ட்டையும் இழந்து, எல்லா சப்போர்ட்டும் எல்லா உதவியும் இழந்து தனித்து பிதாவை பார்த்து கெஞ்சிறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய என்னால சகிக்க முடியல. அழுறாரு. சரத்தின் வேர்வை அப்படி இரத்தத்தின் பெருந்துளியா விழுது. அந்த பெயின் அவருக்கு தாங்க முடியல. 12 பேர் சப்போர்ட்டா இருப்பதற்காக, உதவிக்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் உங்களுக்கு உதவியா இருக்க வேண்டியவர்கள், உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள், உங்களுக்கு ஒத்தாசையா இருக்க வேண்டியவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். 90 லட்சத்தில் கவனிங்கள், 90 லட்சம் யூதர்களில் வெறும் 30,000 திரும்பி வர்றாங்க. 5% பேர் மாத்திரம் திரும்பி வர்றாங்க. திரும்பி பார்க்கும்போது, இவங்களை வச்சு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இவங்களை கொண்டு நான் என்ன செய்யும், ஆலயத்தை கட்ட முடியுமா ஆண்டவரே, இவங்க கையில பணமும் கிடையாது ஆண்டவரே, இவங்க கையில வேலையும் கிடையாது ஆண்டவரே. ஐயோ, வசதி படைத்தவர்களெல்லாம் பாபிலோனிலே இருந்து விடுவோம். அங்க வெளிநாடு, நல்ல பணம், நல்ல கிளைமேட், நல்ல ரூம், நல்ல ஏசி, அங்கே செட்டில் ஆகிடும் உட்கார்ந்துட்டான். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்காக புறப்பட்டு போகிற செருபாபேல் சொல்கிறான், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 5% தான் இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, போ போ, நான் உனக்கு அக்கினி மதிலா இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்மத்தில் வாசம் பண்ணுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா. உன்னை அவர் கைவிடவே மாட்டார்ப்பா. எல்லா சப்போர்ட்டும் உன்னை விட்டு விலகி போகலாம், ஆதரவு என்கிற கோல் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் செருபாபேலுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது நிறைவேற்றி முடிப்பார். அது நிறைவேறும். அது உன் குடும்பத்துல நிறைவேறும், ஊழியத்துல நடக்கும், தனிப்பட்ட ஜீவியத்துல கர்த்தர் நடத்துவார். ஆமென்.